ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர். ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். ஏந்து நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்டாக இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்று கேட்டாங்க, ஏன்னா புதுப்பேட்டை மாதிரி கூட திரும்ப ஒரு படம் வரவே இல்லையே அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நாம் ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் அரலூசாவும் இருப்பார். அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப். இந்த படம் எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை, என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேர் படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்க நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா, அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு, ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்குங்கிறத நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நடிகருக்கு கேரக்டர் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் கேட்பாரு, உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கு இல்ல அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேல் சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணைன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் தான் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்ப சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதிக்கு பேசப்படுவார். இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா பிலிமுக்கு ஆதி போகவே கூடாது.
அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையில எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சுங்கிறப்போ எனக்குலாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணும் தவிர, பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில இந்த படத்தை பத்தி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் நட்டி நட்ராஜ். இந்த படத்தில் என் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டயலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டி அலைஸ் நட்ராஜ், என்னை எல்லாருக்கும் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு கதையை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ற ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படிதான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தவன் அவங்க கூட இருந்து வந்தவன் தான் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே முன்னேற்றா இருப்பாங்க. ரொம்ப 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 அனுபவமான இந்த ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது. One of the finest film, please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஃபுல் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். All the very best to the entire team. Thank you so much. Sir, thank you sir. சார் இந்த படத்துல இருந்து ஏதோ ஒரு டயலாக் சும்மா ஒரு ட்ரெயிலர்ல உங்களுக்கு நாட்டில் கம்மியா இருக்கும் கொடுப்பியா, ஜாஸ்தியா இருக்கும் கொடுப்பியான்னு. கம்மியா இருக்கும் தான் கொடுக்கணும். அப்போ யாரா நாட்டில் கம்மியா இருக்காங்க? பணக்காரன் மட்டும் தானே, குறை எல்லாத்தையும் பணக்காரங்க. நட்டி அலைஸ் நட்ராஜ் தி கிங் மேக்கர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நட்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ நட்டி சார், தேங்க்யூ ஃபார் தி பிரசன்ஸ். நன்றி சார், தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இது ஹிப்ஹாப் ஆதி. இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் இந்த படத்தில் நான் நடித்ததும், இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard hitting film from a soft looking and soft spoken person. இவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமா தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days பண்ணிட்டு போனேன் இந்த படத்துல. A very hard hitting film and the best part of Adi and his team is so humble and இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே they are so nice, accommodative and one thing ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, this guy Adi, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட், அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ a very interesting character and இவங்க சிவில் போலீஸர், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், everyone, we have done a wonderful job, I think. And Sundar sir, thank you very much to be in front of you. And I worked in a couple of films with you and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. All the best for your production, Hip Hop Entertainment. God bless you, Adi.